சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட தன்னாட்சி அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜகவை கண்டித்து வரும் 31ஆம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த போராட்டத்தில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்கிறாங்களா? விவரங்கள் சொல்லுங்க. மத்திய ஒன்றிய அரசு தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகளை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் மூலமாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை செய்து வருவதாக ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அந்த சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜகவை கண்டித்து மார்ச் 31ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே டெல்லி முதலமைச்சரை கைது செய்வது தொடர்பாக பல்வேறு கட்சியின் தலைவர்கள் இது தொடர்பாக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் 31ஆம் தேதி சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடிய பாஜக அரசை கண்டித்து 31ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பாக டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதில் இந்தியா கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் மத்திய அரசை எதிர்க்கும் பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ விசாரணை, அமலாக்கத்துறை விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதனை எதிர்த்து பல்வேறு குரல்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான செயல்களை மத்திய அரசு செய்யக்கூடாது, கைவிட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தலும் கூட எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தப்பட்டு தற்பொழுது டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு குறித்தாக தற்பொழுது சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாக பாஜக அரசை கண்டித்து 31ஆம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணி சார்பாக போராட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள்.